இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லேபரட்டரி குரூப் ஏ சிவில் அண்ட் மெக்கானிக்கல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் மெட்டலில் உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல்லாம் என்னென்னு பார்த்துருப்போம். அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மெட்டலில் வந்துட்டு மெயினாக என்னென்னா 2 எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபனல் மேக்கிங், இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரே மேக்கிங். சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த 2 ஜாயின்ட்ஸ் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஹெம் அண்ட் ஜீம் சைன் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஹெம் அண்ட் சீம் இந்த 2 தான் மேஜராக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2க்கு ஜாயின்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அதுதான் நமக்கு இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரே மேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ட்ரே மேக் பண்ணணும்னு சொல்லி அந்த ட்ரேயோட டைமென்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரேயோட டைமென்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் வியூ ட்ரா பண்ணணும். ஸோ டெவலப்மெண்ட் வியூ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸை வந்துட்டு அன்ஃபோல்ட் பண்ணோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டெவலப்மெண்ட் சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ட்ரே இருக்குது அப்படின்னா இந்த ட்ரேயை வந்துட்டு அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ட்ரேயை வந்துட்டு அன்ஃபோல்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம என்னென்னா டெவலப்மெண்ட் வியூவாக நம்ம ட்ரா பண்ணணும். அந்த டெவலப்மெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த டெவலப்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஷீட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜாயின்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டயக்ராம்லேயே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ரெண்டு இது இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் உள்ள டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா என்னன்னு தெரியும். இதில் 2 டயக்ராம் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் வியூவாக இருக்கும். அண்ட் அனதர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஷீட் அந்த ட்ரேயாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் வந்துட்டு நம்ம இந்த இதில் இருக்க டைமென்ஷனுக்கு ஏற்றாப்பில் கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதோட ஹேண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ அதை தான் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஆஃப்டர் தட் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஹெம் ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெம்முங்கிறது என்னென்னு பார்த்துருப்போம், ஃபோல்டு பண்ணுறத நம்ம என்னென்னா ஹெம் ஜாயின்ட்ஸ்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா டைமென்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த லாங் டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லாங்கிடியூடல் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 140 mm இருக்குது. இதே வெர்டிக்கல் டைரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 90 mm இருக்குது. இந்த 90 mm பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா 5 mm சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா என்னென்னா ஹெம் ஜாயின் மேக் பண்ணுறதா இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஹரிசாண்டல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு 5 டைரக்ஷன் 5 mm வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ஹெம் ஜாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மேக் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இதை தான் நம்ம எக்ஸாக்டாக மேக் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் யூஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா. ஆன்வில்ல ஸ்டேக்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 டிகிரி ஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த 90 டிகிரி ஸ்டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் இதில் வந்து ரைட் சைடில் உள்ளதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இந்த 4 பக்கமுமே என்ன பண்ணணும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். அந்த ஃபோல்டிங்க்கு பண்ணுறதுக்கு இப்போ வந்து பெண்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா. ஸ்டேக்ஸ் அண்ட் ஹேமர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சைடுக்கும் நம்ம என்ன பண்ணால் ஹெம் மேக் பண்ண போகிறோம். ஹெம் மேக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்துக்கும் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜாயின் மேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி என்ன பண்ணிடலாம்னா நம்ம ட்ரை மேக் பண்ணிடலாம். சரிங்களா. இதே இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்துட்டு ஃபனல் மேக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபனல் மேக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஃபனல் மேக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா டெவலப்மெண்ட் இதுக்கு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டெவலப்மெண்ட் வந்து ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷீட்டை கட் பண்ணணும். இந்த ஃபனலை வந்து நீங்கள் முதல்ல எப்படி மேக் பண்ணுறீங்கன்னா ஷீட் மெட்டல் ட்ரை கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஃபனலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக இதோட டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிக்கணும். சரிங்களா. பேப்பரில் வந்துட்டு இந்த டெவலப்மெண்ட் வியூவை கட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உள்ள டயக்ராம் பார்த்திங்கன்னா டெவலப்டு வியூ ஆஃப் பார்ட் ஏன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபனலோட டெவலப்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்குது. இதை ஒரு பேப்பரில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் ட்ரா பண்ணணும். அதை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஷீட் மேலே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஷீட் மேலே ஒட்டிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்மகிட்ட பஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா. பஞ்சஸ் இருக்கும். அதுக்கு போக ஸ்க்ரைபர் இருக்கும். இந்த 2 வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் வச்சு கார்னரில் டாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரைபரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஷீட் மெட்டலில் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்னைப்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு ஸ்னைப் யூஸ் பண்ணி நீங்கள் ஷீட் மெட்டலில் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பி இங்கே வந்து ஸ்டேக்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன ஸ்டேக்ஸ் ஆர் ஆன்வில் யூஸ் பண்ணணும். அது என்ன ஆன்வில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னதுன்னா நம்ம வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஆன்விலை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஆன்விலை வந்து நீங்கள் ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீம் ஜாயின் மேக் பண்ணணும். ஸோ இதே இது நம்ம வந்து சீம் ஜாயிண்ட் வந்து எதுக்கு மேக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபனலுக்கு நம்ம சீம் ஜாயிண்ட் மேக் பண்ணுறோம். இதே இது ஹெம் ஜாயிண்ட் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேக் மேக் பண்ணுறதுல ஹெம் ஜாயின்ஸ் வரும். ஸோ இதுதான் இதுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.